ஜனாப் ஐடிஎல் ஸ்பீச் ஷேக் சுல்தான் எம்பிஎஸ் அவர்களை வரவேற்புரை பேசுவதற்காக மேடைக்கு அழைக்கிறோம். நமது துணைத் தலைவர் உங்களிடம் வரவேற்புரை ஆற்றுவார்கள். முதல் நிகழ்ச்சி அரண்மனை ஜமாத்துடைய தலைவர் அவர்களே, புத்தகங்களுடைய அனுமதி தேசத்துடைய முதிர்வர் அவர்களே மற்றும் இவருடைய இந்த செல்லப்பிள்ளைகள்லாம் மூத்தவராக இருந்தாலும் எனக்கும் எங்களோடு குழந்தையாக பணியாற்றக்கூடிய சந்திப்பவர்களே, மேடையில் கொண்டிருக்கக்கூடிய இந்த 30 வருஷம் இந்த கல்வி நிறுவனத்தில் 2015 சோர்வு இல்லாமல் கொண்டு வருவதற்கு பொதுமையாக பிஎஸ் மைக்கேல் அவர்களே மற்றும் எங்களோடு எல்லா வகையிலும் கொண்டிருக்கக்கூடிய விவசாயம் சாதிப்பவர்களே, பொருளாளர் செயலாளர் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய சிறப்பு கட்டக்கூடிய உண்மையாளர் மாணவன் அவர்களே மற்றும் மேடை அமர்ந்திருக்கிற ரத்தினர்களையும் அன்போடு வரவேற்று இந்த பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடந்ததற்கு மிகவும் பெற்றோர்களை பட்டம் வாங்கக்கூடிய மாணவ செல்வங்களை அத்தனைகளையும் அன்போடு வரவேற்று ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன். அரண்மனைக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏனோதாக இருந்த நம்முடைய பெண் குழந்தைகள் கல்லூரிக்கு சென்று படித்து வருகிற பொழுது படிப்பு மட்டுமல்லாமல் கலாச்சாரத்தை மாற்றி ஏதோ என்று தெரிந்ததுடன் வாழ்க்கைக்கு இருந்த அந்த பெண் குழந்தைகள் தீர்க்காலிகமாக மாற்ற வேண்டும், அவர்களுக்கும் இஸ்லாமுடைய அத்தனை பொறுப்புகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மரத்தாங்கியில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நம்முடைய குழந்தைகள் பிற சிந்தனைகளில் செல்லாமல் நேர்வழியில் எல்லாவையும் நினைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணமாக துவங்கப்பட்டதுதான் இந்த 9 இஸ்லாமிய மகளிர் கல்லூரி. கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இடையில் ஒரு சின்ன தடங்கள் ஏற்படுவதும் கூட இதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு மாற்றி ஏற்பாடு நம்முடைய ஆலயமாக்கள் எல்லாம் உருவாக்கி ஆலயமாக்கள் எல்லாம் வரவழைத்து அவர்களுக்கான சிறப்பு செயல்பாடுகளை கொடுத்து இன்றைக்கு நூற்றுக்கணக்கான மாணவர் செல்வங்களை இது கல்வி நிலையை உருவாக்கியிருக்கிறோம். இந்த வருடம் ஆலயமாக்கள் வாங்குபவர்கள் இன்னும் பல கட்டங்களை வாங்கி இருக்கின்ற மாணவ செல்வங்களை வாழ்த்துவோம். இந்த 30 வருஷம் என்ற இந்த மகளிர் கல்லூரி நம்முடைய ஜமாத்தின் அடிப்படையில் தான் இயக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிர்வாகம் செய்யப்படுவதாக நம்முடைய மகளிருக்குரிய எம்எம் சையது அவர்கள், விஎஸ்எம் சலீம் அவர்கள், எஸ்ஆர் ராகுல் அவர்கள், எஸ் சேகர் அவர்கள், எம் ஷேக் முகமது அவர்கள், இன்ஜினியர் ராஜின் அவர்கள், ஜனாப் கே சாலிக் அவர்கள், முகமது ஷரீப் அவர்கள், இந்த வீரத்தை மிக ஊக்குவராக இருந்த எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தியிருந்த இஎஸ் முகமது கனி அவர்கள் அவருடைய மகன் அவருடைய மக்களில் இதற்கு உறுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் ஜனாப் என்னையும் சொல்லியிருக்கிறார்கள். ஜாகிர் ஹுசேன் என்பவர், முகமது ரிஸ்வான் இவர்கள் பொறுப்பாளர்களாக இருந்து இயக்கினால் கூட இவர்கள் அளிக்கக்கூடிய சந்தானங்களையும் இவர்களுக்கு பிறகு நன்கொடையாளர்களுடைய சிறு சிறு தொகையை வைத்து அதை தாண்டி எதிரேற்கக்கூடிய பெற்றோர்கள் நம்முடைய மாணவர்கள் மூலமாக வசூலிக்கக்கூடிய உண்டியல் உண்டியல் பெரிய விஷயம். தெரிஞ்சுக்கணும், ஏதோ உண்டியல் இருக்காங்க எப்போது நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு காலம் அது ₹1 இருந்தாலும் கூட கல்விக்காக நாம் செலவழிக்கக்கூடியது மறுமையில் அந்த காசு நமக்கு துணை இருக்கும் என்பதை வலியுறுத்தி அந்த உண்டியலையும் நீங்கள் உருப்படியாக எங்களுக்கு நிறைவேற்றி நிகழ்ச்சிகள் நிறைவேறுகிறது. இந்த புத்தகத்தை பார்த்தா இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் பல்வேறுபட்ட பிள்ளைகள் திரும்ப இதை இயக்கிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி இந்த இயக்கத்திற்கு பெற்றோர்கள் ஆதரவளித்து அவருடைய குழந்தைகளை அடுத்தடுத்து சேர்க்க
இப்பொழுது நிறைய மாணவர்களுடைய என்கொயரி நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. திருமணமாகி ஆத்மா பாடப்பட்ட பெற முடியாமல் இருப்பவர் கூட வயதானவர்கள் கூட ஓதை கொள்வதற்காக வந்துருக்காங்க. நம்ம எக்ஸல் திருமணம் ஆரம்பித்து அவர்களுக்கான ஓதை பயிற்சி நம்முடைய ஆலயங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களில் யாருக்கேனும் அப்படி ஆர்வம் இருந்தால் ஓதைகள் வந்து வயது பெரிய விஷயமே இல்லை, எல்லோரும் ஓதிக்கலாம் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டு வருகிறக்கூடிய நம்முடைய ஜமாத்துடைய தலைவர் அவர்களுக்கு வருகிறக்கூடிய முன்னாள் முத்தவள்ளி அவர்கள் கொண்டாடி கவனிக்கும். நாளைக்கு நாளைக்கு ஜமாத்துடைய முதியவர் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அப்துல் இஸ்லாம் அவர்களுக்கு நம்முடைய சிராஜ் அவர்கள் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஒரு அன்பான வேண்டுகோள், நிகழ்ச்சிகளை மாற்றுவதற்காக அல்ல, நிகழ்ச்சிய பேசுகிறவருடைய கருத்துக்களை கேட்பதற்காக வாழ்கிறேன் சொல்லி உங்களுடைய காதுகள் திறந்திருக்கும், வாய்ப்பு மூடியிருக்கும் அன்போடு கேட்டுக்கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.